Hi guys, good morning. ஸோ இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா என் பைக்குக்கு ஒரு புது மாடிஃபிகேஷன் பண்ண போகிறேன். பைக் வாங்கி ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் ஆகிடுச்சு. நான் 6 இயர்ஸ் தான் நான் அதுவும் பெருசாக மாடிஃபிகேஷன் எதுவும் பண்ணலை. ஸோ இப்போ வண்டியோட ஸ்டாக் ஐட்டம்லேயே கை வச்சு கழட்டி வேறு ஒன்று மாட்ட போகிறேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஆல்மோஸ்ட் இதை ரொம்ப மந்த்ஸாக நான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன் எதனா மாற்றணுன்னு. ஆனால் இன்றைக்கி தான் டைம் கரெக்டாக அமைஞ்சிருக்கு. ஸோ நான் இன்றைக்கி அந்த ஷாப்புக்கு தான் போக போகிறேன். போயிட்டு பைக்குக்கு என்னென்ன மாற்றுறேன்றதை வீடியோவில் காட்டுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். சின்ன வீடியோ தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, வீடியோவில் போகலாம். நான் இங்கே கடைக்கு வந்துட்டேன். கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொரட்டூர் அந்த மெயின் ரோட்லேயே இருக்குது. பைக்கர்ஸ் புக் ஸ்டாப் அதான் வந்திருக்கேன். நிறைய ரீல்ஸில் பார்த்துருக்கேன். சரி, நான் போன வாரமே வந்து ரேட்லாம் விசாரிச்சுட்டு போயிட்டேன் என்னென்ன இதுன்ட்டு. ஸோ அதான் இப்போ உள்ளே போக போகிறேன். உள்ளே போயிட்டு மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு கொடுக்கணும் ஃபிட்டிங்க்கு. எவ்வளோ நான் போகுதுன்னு தெரில. ஆமாம், இப்போ பைக் என்னென்ன வாங்கியிருக்கேன்னா ஒரு ஸ்டெல்த் மிரரு, ஃப்ரண்ட் இண்டிகேட்ரு, பேக் இண்டிகேட்ரு, அப்புறம் மாஸ்க் இன்ஸ்டால் பண்ணலான்னு சொல்லிட்டு மாஸ்க் வாங்கியிருக்கேன். ஸோ இது எல்லாமே ஒரு அமௌண்ட் ஆகிருக்கு. இந்த மாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது ஓனர் வந்து ஃபுல் கிட்டோடு தான் கொடுப்பாராம். ஆனால் எனக்கு மட்டும் என்னென்னு தெரில, இது மாஸ்க்கு மட்டும் கொடுத்துட்டாராம். அது ஏன்னு தெரியல. நானே இன்றைக்கி தான் கடைக்கே வரேன், எனக்கு மட்டும் கொடுத்துட்டாரு. ஏன்னு தெரியல, அவங்களே சொல்கிறாங்க. அதனால் இப்போ இதுதான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். பைக்கில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நான் மொத்தமாக காட்டுறேன். தேங்க்ஸ்க்கா. ஒரு எல்இடி பேர் ஒன்று வாங்கினேன். சரி, அதையும் மாற்றிடலான்னு. ஏன்னா அந்த ஹாலோஜன் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்குது. சரி, இதை போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு இதை வாங்கியிருக்கேன். இப்போ இதை போய் கொடுத்து இதையும் செட் பண்ண சொல்லுவோம். இதுவும் அன்எக்ஸ்பெக்டடு பிளான் தான் இது. ஸோ போட்டால் ஒரே ஒரு வேலையாக முடிஞ்சிடும். ஆச்சு ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிட்டு இருக்கு. உள்ள லாக் ஆகிட்டு போர்டு லாக் ஆகிடுச்சா? உள்ள ரெஸ்ட் ஆகி உள்ள லென்த்துக்கு ஏய் என்ன ரைட் இந்த தான் இருந்தேன். இப்போ அப்படியே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அது உள்ள சரி சரி. பைக்கோட ஃபிட்டிங் இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணி இப்போ உள்ளே போயிட்டுருக்கு. இப்போவே ஆல்மோஸ்ட் 3 hours ஆயிடுச்சு. உள்ளே அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பைக்கோட ஃபிட்டிங் தான் போயிட்டுருக்கு. உள்ளே ஒரு 2 hours-ஆக நம்ம ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு பைக்கோட பழைய லுக்கும் புது லுக்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா ஒரு 3-4 சேஞ்சஸ் பண்ணுறேன். ஃபிட்டிங் முடிஞ்சோடனே எல்லாம் பார்ப்போம். ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ. நெக்ஸ்ட் மந்த் வரேன். வரேன் ப்ரோ. தேங்க்யூ கா. பைக்கா பட்டா. வண்டியோட வேலை முடிஞ்சுது. இப்போது ஸ்டிக்கர் கடையில் இருக்கேன். இப்போது ஸ்டிக்கர் கடையில் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஸ்டிக்கரிங் ஒர்க்லாம் பண்ணோம். அசிங்கமாக இல்லை, சும்மா வண்டிக்கு தேவையான அளவுக்கு ஒரு ஸ்டிக்கரிங் வேலைலாம் பண்ணி முடிச்சிட்டா வண்டி சூப்பராகிடும். ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்க எனக்கே செமையாக இருக்குது வண்டி. நான் கடைசியாக வண்டியோட லுக்கை காட்டுறேன். அவங்க ரெடி பண்ணது, அப்புறம் ஸ்டிக்கரிங் ஒட்டினது செமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சூப்பராக இருக்குது. வீடியோவில் வரும் பாருங்கள். That's it guys. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். என் வண்டியோட மாடிஃபிகேஷன் ஸ்டைலும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கவே செம்மையாக இருக்கான் பையன். இப்போது தீயாக இருக்கான். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாஸ்க்கு ப்ளஸ் இந்த R3 ஸ்டிக்கரிங்கு
ப்ளஸ் டேங்க்கில் மேலே பார்த்தீங்கன்னா மேலே இங்கே பிளாக்ல ஸ்டிக்கர் கவர் பண்ணி வண்டியோட தீம்லேயே க்ரீன் அண்ட் ஒயிட்டில் ஒரு இது பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்பர் ஸ்டிக்கர்ஸு R15 அண்ட் Yamaha ஸ்டிக்கர்ஸு லைக் R3. இதுதான் பண்ண அப்கிரேடு. ஸோ வண்டி இப்போ பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது வண்டியை சீக்கிரம் வெளியே எடுத்துகிட்டு போகணும். பப்ளிக் ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. R15Sக்கு R3யோட மாஸ்க் போட்டு இந்த ஸ்டெல்த் மிரர் போட்டு எல்லாம் பக்காவாக இருக்குது. ஸோ தட்ஸ் இட். இந்த வீடியோ தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், வண்டியோட டிசைன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, I'll see you on the next one. Bye.